இங்க பாருங்க, சித்திக்கு எதுவும் ஆகல. அவங்க உயிரோட தானே இருக்காங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அவங்க நல்லா இருக்காங்கம்மா, அவங்களுக்கு ஒண்ணாகல. இல்ல, நீங்க இப்படி சொல்றத பார்த்தாலே அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஆயிருந்தது, அந்த வீட்ல இருக்கிறவங்கள யாரையும் சும்மா விட மாட்டேன். முதல்ல வழி விடுங்க. இரு, நான் சொல்றத கேளுமா. வேணாம், கதிரு வரட்டும், அவங்க கூட வேண்டாம் போ. நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன்ல, தயவு செய்து தனியா போகாதா. சொன்னா கேளுங்க. யாரையும் கூட வர வேண்டாம். போகாதா. கொல்ல விடுவாங்க. இல்ல ஏமா அம்மா, ஏமா சொன்னா கேளுமா. அம்மா, ஏமா சொன்னா கேளுமா. ஏமா வேணாம்மா, போகாத. தேவி, சித்தி, தேவிமா, சித்தி என்னாச்சு சித்தி? சித்தி என்னாச்சு சித்தி? ஐயோ ஐயோ, இல்லடா. ஐயோ சித்தி என்னாச்சு? உள்ள வாங்க, வாங்க சித்தி. என்னாச்சு? ஏன் அழறீங்க சித்தி? இல்லடா, சித்தி. ஐயோ சித்தி, சித்தி என்னாச்சு சித்தி? ஐயோ எல்லாம் போச்சு. ஏன் சித்தி அடிச்சுக்கிறீங்க? என்னாச்சு சித்தி? என்னாச்சுன்னு சொல்லுங்க சித்தி. சித்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே சித்தி. என்னது பாரதி என்னவோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி நீ இங்க வந்தியான்னு கேட்டுட்டு இருக்கா. ராஜேஷும் சந்தோஷம் உன்னை தேடி போயிருக்கிறதா சொல்றா. நீ எங்க சித்தி கிளம்பி போன? ஏன் வீட்டை விட்டு முதல்ல நீ கிளம்பி போன? உனக்கு என்ன ஆச்சு சித்தி? இனிமே நான் வாழ முடியாதுடா. நான் செத்துல இருந்து கடல் வரைக்குமே போனேன். சாகிறதுக்கா? என்ன சித்தி, ஏன் இப்படி எல்லாம் முடிவு பண்ண? என்ன ஆச்சு உனக்கு? அந்த ராஸ்கல் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணானா? டார்ச்சர் பண்ண நான் தாங்கிக்க வேண்டாம். இனிமே அவரோட வாழ்க்கையில எனக்கு இடமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இனிமே நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? இதுக்கு மேல நான் செத்தே தொலைலாமே. ஐயோ சித்தி, ஏன் சித்தி இப்படி ஒரு முட்டாளா இருக்க? நீ ஏன் சித்தி சாகணும்? நீ நல்லவ சித்தி. அந்த ராஸ்கல் அயோக்கிய அவன் தான் சித்தி சாகணும். அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? நீ ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்ற? நான் வாழ்ந்து இனிமே என்னடா ஆக போகுது? அதான் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல, வாழ்க்கையில எல்லாமே முழுசாவே முடிஞ்சிருச்சேடா. இனிமே நான் வாடுறதுக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் சொல்லாத சித்தி. தேவிமா, நான் செத்தரலான் கடலுக்கு போனேனா? கடலுக்குள்ள போனதோ நீ என்ன கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சுடா. நான் திரும்பி பார்த்தேன், அங்க நீ நின்னுகிட்டு இருந்தடா. சித்தி, எனக்கு கூட அப்படிதான் இருந்தது தெரியுமா சித்தி? என்னடா சொல்ற? ஆமா சித்தி, லேசா கொஞ்சம் கண் அசந்த. திடீர்னு பார்த்தா கனவுல வந்து நீ என்ன கூப்பிட்ட. உடனே நான் எழுந்துட்டேன் சித்தி.
அப்பல என் மனசுக்கு உறுத்திட்டே இருந்தது, உனக்கு ஏதோ ஆயிருக்கும் போது. உன்னை தேடிதான் நான் இப்ப கிளம்பினா, அதுக்குள்ள நீ. ஆனா சத்தியமா நீ என் நேர்ல வந்தடா. அங்க போய் நான் நின்னல, அப்ப நீ வந்து என்ன கூப்பிட்டடா. நான் திரும்பி பார்த்தேன், நீ அங்க நின்னுட்டு இருந்தடா. நான் அங்க நின்னுட்டு இருந்த. நான் எப்படி அங்க? நீ என்ன சொல்ற? ஆமாண்டா செல்லம், சத்தியமா நீ தாண்டா அங்க வந்த. நானே சொல்றேன், ஆமா எனக்கு சின்ன விட இருக்கு. என்னப்பா? ஆமாயா, ஆமா அவ சிவகாமியோட ரொம்ப அழகா இருப்பா, பியூட்டிஃபுல்லா இருப்பா. போதுமா? அவளுக்கும் எனக்கும் பிறந்த ஒரு குழந்தையே இருக்கு. போதுமாயா அவனுக்கு? அவ சிவகாமி மாதிரி முட்டாள் கிடையாது, ரொம்ப 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 புத்தாலி. அதுக்கு என்னப்போ? சித்தி, தேவிமா, நீ எங்கடா இங்க? என்ன சித்தி, என்னை விட்டுட்டு போறியா? ஆமாண்டா செல்லம், என்ன உயிரோட வச்சு உங்க சித்தப்பா கொன்னுட்டாருடா. இனிமே நான் வாழவே முடியாதுடா. என்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறியே சித்தி? என்ன பெத்தவளை விட அருமையான பிரசவம் பாப்பேன்னு என்கிட்ட சொல்லுவல, அது என்ன பொய்யா? நீ எப்படி வேணா போ, நான் போறேன்னு நீ சொல்லிட்டு போறிய சித்தி? ஐயோ, இத நான் யோசிக்கவே இல்லையடா. நீ பெத்த பிள்ளையா இருந்தா என்னை இந்த நிலைமையில தவிக்க விட்டுட்டு போவியா? வேற யாரோ பெத்த பிள்ளைங்கிறதுனால தானே போற. தேவிமா, ஐயோ அப்படிலாம் இல்லடா செல்லம். அந்த ஆள் அப்படி செஞ்சதோ உன்னையே மறந்து நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா. சத்தியமா உன்னை நான் இந்த நிலைமையில விட்டு போக மாட்டேன்டா. இந்த வரேன்டா, உன்னை தேடி நான் வருவேன். என் பொண்ணை விட எனக்கு என் புருஷன் கூட முக்கியம் இல்லடா. நீ ஏன் குழந்தை, நீ என்னோட குழந்தைடா. சத்தியமா இதை சித்தி என்னைக்கு உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா. இதோ இப்பவே உன் வீட்டுக்கு உன்னை பாக்கிறதுக்கு இது சித்தி ஓடி வருவேன்டா. வரேன்டா. சித்தி அழாத சித்தி. தேவிமா, நான் உன்னை எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்தனடா. நீ தங்கம்டா, என் உசுரே நீதான்டா. அந்த ஆள் பண்ண அக்கிரமத்துல ஒன்ன மறந்துட்டு போக இருந்தனடா. ஐயோ, இப்ப நினைச்சா கூட என் மனசு பாதறதுடா. தேவிமா, நீ மட்டும் கூப்பிடாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் செத்து பொண்ணமா தாண்டா மிதந்திருப்பேன். ஐயோ சித்தி, ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை சாக விட மாட்டேன் சித்தி, கண்டிப்பா சாக விட மாட்டேன். தேவிமா, உங்க சித்தப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? அதான் அவ இருக்காளே, அவ என்ன விட ரொம்ப அழகா. அதனால்தான் அவளை வச்சிருக்காராம். அவருக்கும் அவளுக்கும் குழந்தெல்லாம் கூட இருக்காண்டா. அப்படின்னா
இத்தனை நாள் அவர் என் கூட வாழ்ந்ததில்ல. அவளை நினைச்சுதான் உங்க சித்தப்பா வாழ்ந்திருக்காருல்ல. அப்ப இந்த 25 வருஷம் அந்த மனுஷன் கூட நான் தாலி கட்டி வாழ்ந்தனே, அதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? 4 பேர் முன்னாடி ஒத்துக்கிற அளவுக்கு அந்த ஆளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நான் அந்த வீட்டுல இல்லங்கிற தைரியம். இரு சித்தி, நான் பாத்துக்கிறேன். வேண்டாண்டா, எனக்கு இப்ப எல்லாமே வெறுத்து போச்சு. இனிமே அந்த ஆள் முகத்தை பார்க்க பார்க்க இனி எனக்கு வேற எவ்வளோ ஒருத்தி ஞாபகம் தானே வரும். வாழ்க்கை முழுக்க அந்த ஆள் கூட அருவருப்பா வாழ்றதை விட நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பதில் செத்து போறதாண்டா மேலு. தேவிமா, இந்த சித்திக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்டா. உன்னோட பிரசவத்தை நான் நல்லபடியா முடிச்சிட்டு உனக்கு பண்ண வேண்டிய நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்துக்கிட்டு போய் சேர்ந்துடுறேன்டா. அது வரைக்கும் உன் வீட்டுல உன் கூடவே இருந்துடுறேன்டா. அதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுப்பியா? என்ன சித்தி நீ என்கிட்ட? இது உன் வீடு சித்தி. நான் ஓ பொண்ணு. உங்களுக்கு இந்த வீட்டுல எல்லா சுதந்திரமும் இருக்கு சித்தி. நீ எதுக்கு இதுக்கு போய் என்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு? உனக்கு என் பிரசவம் வரைக்கும் இல்ல, இனிமே ஜென்மத்துக்கும் நீ இங்கே இரு. உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நான் இருக்கேன் சித்தி. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து புலம்ப விட்ட ராஸ்கல நான் என்ன பண்றேன்னு பாரு. சித்தி, சித்தி நீ அழக்கூடாது. அழ வேண்டியது அவங்க சித்தி. அந்த ஆள் இந்த ஆட்டம் போட்டிருக்கான். அத கேள்வி கேட்கறதுக்கு அங்க இருக்கிற ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே தெம்பில்ல. அவங்கள பத்தில நம்ம ஏன் கவலைப்படணும் சித்தி? உனக்கு நான் இருக்கேன். உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்காக நான் போராடுவேன் சித்தி. அந்த ஆளு என் கையில கிடைக்கட்டும். அந்த ஆளு நான் என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, வேண்டாண்டா செல்லம். நம்மள ஒருத்தர் வெறுத்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நமக்கு என்னடா பேச்சு வேண்டி இருக்கு? இப்படி நீ மன்னிச்சு விடுறதுனாலதான் அந்த ஆள் ஆடுறதே நிறுத்த மாட்டேங்கிறான். அந்த ஆளுக்கு விஷத்தை கொடுத்து கொல்லறத விட்டுட்டு நீ ஏன் சித்தி சாக போற? புரிஞ்சுக்காம இங்க பாரு, நீ அழாத. நீ என்ன தேடி வந்துட்டல, இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன்னை பிரிஞ்ச அந்த ஆள் அழணும், அதுக்கான வழியை நான் பண்றேன். நீ தண்ணிய குடி சித்தி. சித்தி அழுறது நிறுத்திட்டு தண்ணிய குடி. குடி, அழாத. சார், ஸ்டேஷன்ல இருந்து போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. சூசைட் கேஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாம இருக்கிறது தப்பு சார். பின்னால எங்களுக்கு தான் சிக்கல் வரும். ஏன் சார் நீங்க இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்கீங்க? சரி சார், ஓகே. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாவே போனாலும் பாடி கரையில ஒதுங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க இறந்ததே கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு அப்புறமா தான் அது சூசைடா என்னங்கறத பத்தி எல்லாம் யோசிக்கணும். அப்ப மிஸ்ஸிங் பர்சன் ஆவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி, நீ தானே அவங்களோட மகன். உன் பேர் தானே ராஜேஷ். நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பாப்பா. இல்ல, நான் வரமாட்டேன். எங்க அம்மாவை பார்க்காம நான் இங்கிருந்து வரமாட்டேன். அம்மா இல்லாம நான் எங்கேயுமே வரமாட்டேன். நான் வரவே மாட்டேன். நான் வரவே மாட்டேன். நான் வரவே மாட்டேன். என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? உள்ள வந்து சாக போறியா? அவங்க தான் முட்டல் தரமத்த பண்ற, நீ என்ன பண்ண போறடா? நீ மட்டும் சாக வேண்டாம். எல்லாரும் செத்து போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் சாவணும் போய். சந்தோஷ் நீங்க இல்லைங்க. என்ன சார்?
நான் பண்ணது தப்பு தானே, என்ன மன்னிச்சிருக்கல, மன்னிச்சிருக்கல அம்மால. ஹலோ மாமா, என்ன நீங்க நேரம் கட்டி நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு விவரமும் தெரியல மாமா. தெரியாதுடா, எப்படி தெரியும்? டேய் பைத்தியக்காரா, அவங்க நம்ம வீட்டுக்கு உயிரோட வந்துட்டாங்கடா. இங்க இருக்கிறவங்க அங்கே தானேனா எப்படி கிடப்பாங்க? மாமா என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இது விளையாடுற விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அத்தை அங்க இருக்காங்களா? டேய் ஆமாடா, அந்த அம்மா கடல்ல குதிக்க போயிருக்கு. நம்ம தேவி வாயு உயரமா இருக்குல்ல, அது ஞாபகம் வந்த உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருச்சு. மாமா மாமா ஒரு நிமிஷம். ராஜேஷ் ராஜேஷ் ராஜேஷ், உங்க அம்மா சாகல, உங்க அம்மா உயிரோட இருக்காங்க. சந்தோஷ், அத்தைக்கு ஒண்ணாகல. அத்தை பத்திரமா எங்க வீட்டுல இருக்காங்க. ஆமாப்பா, சாகணும் முடிவு வச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. கடைசி நேரத்துல மனசு மாத்திட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் விளையாடுற விஷயம். இதோ என் மாமா லைன்ல தான் இருக்க, நீ அவர்கிட்ட பேசு பேசு. அங்கிள், மாமா சொன்னது நிஜம்தானா? அம்மா அங்கே இருக்காங்க? அட ஆமாடா தம்பி, உங்க அம்மா தேவி மடியில படுத்து அங்க நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அம்மா உயிரோட தானே இருக்காங்க. அம்மா ஒண்ணு போலாம், நீ அழாத, வாடா போலாம் வா. பாரதி, சந்தோஷ் கிட்ட இருந்து என்னாச்சு? என்னம்மா பாரதி, என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி ஆடுற? அது ஒண்ணும் இல்ல மாமா. இல்லம்மா, நீ இதுனா வரைக்கும் இந்த மாதிரி அழுத நான் பார்த்ததே இல்லையே. ஏன் என்னாச்சு? அம்மா, சிவகம்மைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு? ஐயோ, அதெல்லாம் அதெல்லாம் இல்ல மாமா. பின்ன ஏன் இப்படி எழுதிட்டு இருக்க? காரணத்தை சொல்லு. சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. அவளே சிவகாமியை காணும்னு நீ பேசாம இருடா. அவ பேசுறது நார்மலா இல்லடா, எதையோ மூடி மறைக்கிற மாதிரி இருக்கு. நீ சேர்ந்து அவளோட தான் மறைக்கிற. சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன ஆச்சு? மாமா, என்ன எப்படி? என்னம்மா
சந்தோஷ், பாரதி, ஒரு சந்தோஷமான விஷயம். சித்திக்கு ஒன்றும் ஆகல, அவங்க சேஃபா இருக்காங்க. நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். நம்ம நினைச்ச மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க சேஃபா தேவி வீட்டில் தான் இருக்காங்க. நாங்க அங்க போயிட்டு அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றோம். ஓகே? சரி சந்தோஷ். இதுக்கு மேலே டென்ஷன்ல இருக்காத, சரியா? ஓகே, வாங்க போலாம். வாடா. மாமா, அத்தை கிடைச்சிட்டாங்க. தேவி வீட்ல தான் இருக்காங்களா?